ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் தொடர்ச்சியாய் பரலோக தேவனுடைய மன்னாவாகிய அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 33:9 மையமாய் வைத்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையை மையமாய் வைத்து அவர் சொன்னபடி நடந்ததா, அவர் கட்டளையிட நின்றதா என்று ஒவ்வொரு தேவ மனிதர்களின் வாழ்க்கையில் நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அவர் ஒரு வார்த்தையை கேட்டார் பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 32:27. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்போ அவர் சொல்கிறார், என்னால் அதிசயங்களை செய்ய முடியும், என்னால் அற்புதங்களை செய்ய முடியும். மனுஷனால் கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ இந்த அதிசயங்களை, இந்த அற்புதங்களை காண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர் வார்த்தைக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அதிசயத்தை காண்பீர்கள், அற்புதத்தை உணருவீர்கள். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. சீஷர்கள், ஆண்டுடைய அற்புதத்தை அறிந்தவர்கள், கண்டவர்கள், உணர்ந்தவர்கள், கூடவே இருந்து பார்த்தவர்கள். ஆண்டவர் இயேசு மரித்த பின்பு அவர்கள் ஆண்டவரை விட்டு திரும்பவும் பழைய இடத்துக்கு போகிறாங்க, கடற்கரைக்கு போகிறாங்க. ஆண்டவர் விடலை, அவங்கள விடலை. ஆனால் அவங்க போயிட்டு திரும்பவும் அந்த பழைய தொழிலுக்கு போன உடனே ஒரு மீன் அகப்படலை. இவங்க 3.5 வருஷம் அவர் கூட இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இதுக்காக அழைக்கலை அவங்கள. அநேக மக்கள் ஜீவ ஒளியை காண்பதற்கு இவங்களை பக்குவப்படுத்தி அனுப்பணுன்னு தான் அழைச்சி பயிற்சி கொடுத்து கொண்டு இருந்தார். ஆனால் இவர்களோ மீண்டும் மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்து மீன் பிடிக்க போகிறாங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை. அந்த நேரத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் சொல்கிறார். சீஷர்கள்கிட்ட விலகி போன பின்மாற்றம் அப்படின்னு சொல்வதை விட மீண்டும் அந்த இடத்துக்கு விட்டு வந்த தொழிலுக்கே போனதான அவன் போயிட்டான், விட்டுருன்னு விடலை. ஏன்னா தேவன் இவர்களை கொண்டு பெரிய காரியத்தை, அதிசயத்தை செய்யணும்னு விரும்புகிறார். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார், அந்த பக்கம் போடுங்க, வலையை வலது பக்கமாக போடுங்க. எல்லா இடத்திலும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வலது பக்கமாக போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு, யாருன்னே தெரில அவங்களுக்கு, ஆனால் ஆண்டவர் தேடி வந்து பேசுகிறாரு. ஏதோ ஒரு வார்த்தை, வலையை போடுங்கன்னு சொன்னார், போட்டாங்க. என்ன நடந்தது பாருங்க, திரளான மீன்கள் அகப்பட்டது. வலையை இழுக்க முடியல. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார், அவர் கட்டளையிட்டார். மனுஷன் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், வலது பக்கமாக, இடது பக்கம் இல்லை, வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று கட்டளையிட்டார். மறுத்து பேசவில்லை, இவங்க மறுப்பு ஒன்றும் கூறவில்லை. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டாங்க. மிகுதியான மீனை பிடிச்சாங்க. அது எவ்வளவு மீனா? 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153
பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆண்டவர் அதிசயம் செஞ்சார்னா அது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்தான். சொன்னார், செய்தார். ஆனால் மனுஷன் கீழ்ப்படியணும். அப்போ ஏன் இன்றைக்கு மனுஷன் வாழ்க்கையில் ஒன்று சில நடக்கலை? 10 வருஷம் ஆச்சுங்க, ஒன்றும் நடக்கலை. 5 வருஷம் ஆச்சு, நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன், நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை. ஏன் தெரியுமா? தாமதம். எங்கேயோ அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத இருந்துக்கிட்டு இருக்கிறோம். பல விதங்களில் ஆண்டவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கார். அது அவங்களுக்கு தெரியும். எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதனால தான் தாமதம். ஆனால் இவங்க கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவரை விட்டு விலகினவங்க தான், விலகி போனவங்க. தேவன் மீண்டும் அவங்களோடு கூட போயிட்டு ஏற்கனவே இவர்கள் அற்புதத்தை கண்டவங்க இப்போ வெறுமையாக நிற்கிறாங்க. மீண்டும் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை சொல்கிறாரு. அவங்க உடனே கீழ்ப்படிந்தாங்க, அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டாங்க. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, 153 மீன்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காணணுமா? ஆண்டவர் மாறுறதில்லை, அவர் வார்த்தை மாறுவதில்லை, அவர் என்றைக்கும் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யணும்னு விரும்புகிறார். 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படி நாம் படிக்க முடியும். சங்கீதம் 77 14ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? இந்த அதிசயங்களை செய்கிற தேவன் யார் தெரியுமா? பெரிய தேவன். 14ஆம் வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இப்போ அந்த தம்முடைய ஜனங்களுக்குள்ளே அந்த வல்லமையை விளங்க பண்ணி இருக்கிறார், அதிசயத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கை இரவெல்லாம் பிரயாசப்பட்டு, வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தைகளை படிங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு அதை செய்வார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமையினால்தான் என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது, காய்ந்து போயிருக்கிறது, செழிப்பில்லாமல் இருக்கிறது, தடுமாற வைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பாருங்கள். இன்றைக்கே உங்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்வார். இந்த வார்த்தை மாறாதது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.